நம்ம இன்னைக்கு பண்டிகைகள்லாம் செய்யக்கூடிய கஜூர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம கோதுமை மாவு வச்சு பண்ணுறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். மைதா யூஸ் பண்ண போகிறதில்ல. இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். இந்த ரெசிபி நல்லா மொறுமொருவாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் கூட கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு வந்து 250 ml அளவு இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா கிளாஸ் எடுத்து அளந்துக்கோங்க. அதே போல் இந்த ரெசிபி நீங்கள் மைதா மாவுலையும் பண்ணலாம். 2 கப் அளவுக்கு நீங்கள் மைதா மாவு சேர்த்து பண்ணலாம். இல்லைனா 1 கப் கோதுமை மாவு 1 கப் மைதா மாவு அந்த ரேஷியோவில் கூட நீங்கள் பண்ணலாம். அடுத்து இது கூடவே 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை வந்து வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை எள் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க தேங்காய் துருவல் வந்து கடையில் வாங்கின டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் துருவின தேங்காய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நெய் வந்து மாவோட எல்லா பகுதியிலையும் படணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் பிடிச்சு பார்த்தோன்னா ஒரு ஷேப்க்கு ஃபார்ம் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம சேர்த்த நெய்யோட அளவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நெய் கம்மியாக சேர்த்து பண்ணோன்னா கண்டிப்பாக ஸ்வீட் வந்து மொறுமொறுப்பாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்க்கணும். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த சர்க்கரை கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாகு பதம் எதுவும் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சாவே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நீங்கள் இந்த 1 கப் அளவு சர்க்கரையை பவுடர் பண்ணி கூட சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா இது போல் கரைச்சிட்டு கூட சேர்க்கலாம். இப்போ கரைச்ச சர்க்கரையை நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்க்குறீங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் சேர்த்து பிசைஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாவை 3 பகுதிகளாக பிரிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. நீங்கள் நார்மலாக சப்பாத்திக்கு போல் திரட்டி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டும் இந்த ரெசிபி செய்யலாம். அப்படி இல்லைன்னா நான் சொல்லியிருக்கிறது போலவும் செய்யலாம். டிசைன் தான் மாறுபடும். இப்போ 3 உருண்டைகளாக உருட்டி வச்சாச்சு. ஒரு உருண்டையை இது போல் பூரிக்கட்டையில் வச்சுட்டு இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கை வச்சு இது போல் உருட்டிக்கோங்க. ஒரு சிலிண்டர் ஷேப்க்கு கொண்டு வந்துடுங்க. முடிஞ்ச அளவு ஒல்லியாகவே உருட்டிக்கோங்க, ரொம்ப தடிமனாக வேண்டாம். இப்போ நல்லா உருட்டியாச்சு. இதை நம்ம இப்போ பீஸாக கட் பண்ண போகிறோம். கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சாய்ச்சி டில்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல ஷேப் கிடைக்கும். நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா கடையில் கிடைக்கிறது போல் இருக்கும். கட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். நல்லா உள்ளே வந்து லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு பார்க்குறதுக்கு ஒரு ரஸ்க் மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பட்டர் பிஸ்கட்லாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. லேசாக இந்த ஓரங்களை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இதே போல் எல்லா பீசஸும் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா மாவுலையுமே இது போல் சிலிண்டர் ஷேப்க்கு பண்ணிவிட்டு
கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த பீசஸை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரே டைமில் நிறைய பீசஸ் சேர்த்துட வேண்டாம். அதை வந்து நம்ம திருப்பி விடுறதுக்கு இடம் விட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. 2 பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சுக்கணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோன்னா வெளியில் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ 2வது பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இந்தளவு சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கரண்டி வச்சுட்டு இது போல் 2வது பக்கம் திருப்பி விடணும். எண்ணெய்க்குள்ளே சேர்த்ததுமே நம்ம திருப்பிடக்கூடாது. அப்படி சேர்த்தோன்னாலுமே உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இதே போல் இடையிடையில் 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் லேசாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இல்லை இதை விட நீங்கள் கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுக்கலாம். நான் வந்து இந்த கலர் இருக்கும்போதே வெளியில் எடுக்க போகிறேன். நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே மொறுவாக தெரியுதில்ல, டேஸ்ட் ரொம்பவே பக்காவாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூடாக இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ முழுமையாக ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். அப்போது நல்லா வந்து மொறுவாக இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா பீசஸையும் பொரிச்சிட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதை நீங்கள் முழுமையாக ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும்போது நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த ரெசிபி சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக நம்ம கோதுமை மாவு சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால தைரியமாக கொடுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு ரஸ்க் மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து நம்ம மைதா பிஸ்கட்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வெரைட்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஜூர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.